இப்போ உங்களுக்கு கையில ஏதோ அடிபட்டுருச்சுன்னு வைங்களேன், நேரா ஒரு மருத்துவமனைக்கு போவீங்க இல்லையா? ஆமா, நிச்சயமா. உடனே கிளம்பிடுவோம். அங்க என்ன நடக்கும்னு உங்களுக்கு நல்லா தெரியும். மருத்துவர் உங்களை எக்ஸ்ரே எடுக்க சொல்லுவாரு. அந்த எக்ஸ்ரேல உடைந்த எலும்பு ரொம்ப தெளிவா தெரியும். சரியா சொன்னீங்க. மருத்துவர் அதை காட்டி, ஆ இதோ இங்கதான் விரிசல் இருக்கு, இதுக்கு மாவு கட்டு போடணும்னு சொல்லுவார். அது ஒரு ரொம்ப துல்லியமான அறிவியல், கண்ணுக்கு தெரியற ஒரு விஷயம். ஆனா உங்க மனசின் ஆழத்துல காயங்கள் இருந்தா என்ன பண்றது? அதுதான் மிகப்பெரிய கேள்வி. உங்களை அறியாமலே உங்களுக்குள்ள உறைஞ்சு கிடக்கிற கோவம், பயம் அல்லது பல வருஷமா தேங்கி இருக்கிற உணர்ச்சிகளை எந்த எக்ஸ்ரே மிஷின் வச்சு படம் பிடிக்க முடியும்? அந்த ஆழமான காயங்களை எப்படி குணப்படுத்துறது? அதாவது அதை குணப்படுத்துறதுக்கு சாதாரண மருத்துவமனைகள் கண்டிப்பா போதாது. அதுக்கு மனித மனசையே ஒரு ஆய்வுக்கூடமா மாத்துற ஒரு பிரத்யேக முறை தேவைப்படுது. ஆமாங்க, இந்த ஆழமான உரையாடலுக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்னைக்கு நாம எஸ்என் கோயங்கா அவங்களோட ஃபார் த பெனிஃபிட் ஆஃப் மெனி, அதாவது பலரின் நன்மைக்காக அப்படிங்கிற தொகுப்புல இருந்து சில முக்கியமான விஷயங்களை அலச போறோம். விபசனா தியானம், அப்புறம் தியான மையங்கள்ல செய்யப்படுற தம்ம சேவை, இதெல்லாம் வெறும் ஆன்மீக பயிற்சிகள் மட்டும் கிடையாது. மனித மனசின் மேல நடத்தப்படுற மிக நுட்பமான அறுவை சிகிச்சைகள்னு சொல்லலாம். கண்டிப்பா. இன்னைக்கு நாம பேச போற விஷயங்கள் நாம இதுவரைக்கும் நம்பிட்டு இருந்த பல பொதுவான கருத்துக்களை உடைக்க போகுது. முக்கியமா மத்தவங்களுக்கு தொண்டு செய்யறது அல்லது சேவை செய்யறது அப்படிங்கறத நாம பொதுவா எப்படி பார்க்கறோம். சேவைனாலே மத்தவங்களுக்காக நம்மள அர்ப்பணிக்கிறதுன்னு தானே நம்ம சிறு வயசுல இருந்தே படிச்சிருக்கோம். ஆனா ஒரு தியான மையத்துல சேவை செய்யறது முற்றிலும் மாறுபட்ட, ரொம்ப கடுமையான, அதே சமயம் தன்னைத்தானே குணப்படுத்திக்கிற ஒரு ஆழமான மனநல சிகிச்சை. வாருங்கள், இந்த தத்துவங்களுக்குள்ள ஆழமா பயணிப்போம். எந்த ஒரு பிரதிபலனும் இல்லாம நம்ம நேரத்தையும் உழைப்பையும் மத்தவங்களுக்கு கொடுக்கறது தான் சேவை. ஆனா கோயங்கா அவங்களோட அணுகுமுறை கொஞ்சம் வித்தியாசமானது. சொல்லப்போனா ரொம்பவே வித்தியாசமானது. ஆமா, அவர் தியான மையங்கள்ல சேவை செய்யற மாணவர்களை பார்த்து மிக தெளிவா ஒரு விஷயத்த சொல்றாரு. நீங்க சுயநலமா இருங்க அப்படின்னு சொல்றாரு. சரி, இத கொஞ்சம் விரிவா பார்ப்போம். பொதுவா சேவைனாலே தன்னலம் கருதாம இருக்கிறது தானே. அங்க எப்படி சுயநலமா இருங்கன்னு சொல்ல முடியும்? அது ஒரு நல்ல கேள்வி. ஒருத்தருக்கு உதவி செய்ய வரும்போது தன்னை பத்தி மட்டுமே சிந்திக்கிறது அப்படிங்கிறது சேவையின் அடிப்படைக்கே முரணா இல்லையா? இங்க ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, அவர் குறிப்பிடுற அந்த சுயநலம் நாம வழக்கமா நினைக்கிற மாதிரி பொருள் சார்ந்த சுயநலம் கிடையாது. ஓஹோ, அப்புறம் வேற என்ன சுயநலம்? அதாவது முதல்ல உங்க சொந்த மனசை தூய்மைப்படுத்துறதுல நீங்க சுயநலமா இருங்கன்னு சொல்றார். இது ஒரு மெக்கானிக்ஸ் கண்ணோட்டத்துல பாப்போம். ஒரு பார்வையற்றவர் இன்னொரு பார்வையற்றவருக்கு எப்படி வழிகாட்ட முடியும்? வழிகாட்டினா ரெண்டு பேருமே குழியில தான் விழுவாங்க. கரெக்ட். நீங்களே அறியாம இருளையும் கோபத்திலையும் தவிச்சிட்டு இருக்கும்போது மத்தவங்களுக்கு எப்படி உண்மையான வெளிச்சத்தை கொடுக்க முடியும்? அட, அப்போ ஒரு மையத்துக்கு போய் இலவசமா பாத்திரம் கழுவுறதோ அல்லது சுத்தம் செய்யறதோ மட்டும் சேவை ஆகிடாது, அப்படிதானே? எந்த மனநிலையில அதை செய்யறோம் அப்படிங்கிறது தான் முக்கியம்னு சொல்றீங்களா? துல்லியமா சொன்னீங்க. தியான மையங்கள்ல சேவை செய்யறது அப்படிங்கிறது இலவச உணவிற்காகவோ அல்லது அன்றாட வாழ்க்கையோட பொறுப்புகள்ல இருந்து தப்பிச்சு ஓய்வு எடுக்கிறதுக்காகவோ கிடையாது. பின்ன எதுக்காக? இது பாரமியலப்படும் நற்பண்புகளை வளர்க்கறதுக்கான ஒரு கடுமையான பயிற்சி. உதாரணத்துக்கு, நீங்க ஒரு தியான மையத்துல உணவு கூடத்துல சேவை செய்றீங்கன்னு வச்சுப்போம். சரி. நீங்க முகத்தை கடுகடுன்னு வச்சுக்கிட்டு உங்களுக்குள்ள இருக்கிற ஏதோ ஒரு வெறுப்போட அந்த உணவை பரிமாறுறீங்க. அப்போ என்ன நடக்கும் தெரியுமா? என்ன நடக்கும்? ஏதோ கெட்ட பெயர் வருமா? அந்த மனநிலையோட அதிர்வுகள், அதாவது வைப்ரேஷன்ஸ், அந்த உணவின் மூலமாவும் உங்க நடவடிக்கையின் மூலமாவும் அந்த மாணவரை போய் சேரும். ஓ, அதிர்வுகள் மூலமா பரவுமா? ஆமாங்க. தியானம் செய்யற மாணவர்கள் மிக நுட்பமான உணர்திறன் கொண்டிருப்பாங்க. உங்களோட இந்த எதிர்மறை அதிர்வுகள் அவங்களோட அமைதியை முழுசா குலைச்சிரும். நீங்க சொல்றத பார்த்தா நாம எந்த செயலை செஞ்சாலும் அந்த செயலுக்கு பின்னாடி இருக்கிற மனநிலைக்கு ஒரு பௌதிக சக்தி இருக்கு அப்படிங்கிற மாதிரி தோணுது. உண்மைதான். அதனாலதான் செல்வத்தை தானம் செய்யறதை விட ஒருத்தருக்கு தம்மத்தை தானமா வழங்குறது, அதாவது அவங்க தியானம் செஞ்சு அமைதி பெறுவதற்கான சூழலை உருவாக்கி கொடுக்கறது தான் மிக உயர்ந்ததுன்னு கோயங்கா சொல்றார். அருமை. ஆனா அதை செய்யறதுக்கு முதல்ல உங்க மனம் தூய்மையா இருக்கணும். உங்க பாத்திரம் சுத்தமா இருந்தா மட்டுமே அதுல ஊற்றப்படுற தூய்மையான நீர் கெட்டு போகாம மத்தவங்களுக்கு பயன்படும், இல்லையா? நிச்சயமா உங்க மனசை அமைதியா வச்சுக்கிறதே இங்க உண்மையான சுயநலம். இங்கதான் விஷயம் ரொம்ப சுவாரஸ்யமா மாறுது. எப்படி சொல்றீங்க? சேவையின் அடிப்படை நோக்கம் அன்பு மற்றும் கருணைன்னு சொல்றோம். அப்படி இருக்கும்போது விபஸ்தனா தியான மையங்கள்ல விதிகள் ஏன் அவ்வளோ கடுமையா இருக்கு? அந்த விதிகள் பாத்தீங்கன்னா ரொம்பவே ஸ்ட்ரிக்ட் தான். ஆமா, அந்த புத்தகத்துல உள்ள நடத்தை விதிகளை பார்க்கும்போது அது ஒரு ஆன்மீக மையம் மாதிரியே தெரியல.
அங்க ஆண்களும் பெண்களும் தனித்தனியா பிரிக்கப்பட்டிருக்கணும்னு சொல்றாங்க. ஆமா, செக்ரிகேஷன் ரொம்ப முக்கியம் அங்க. இருபாலரும் பேசிக்கூடாது, ஏன் ஒரே பாலினத்தவர் கூட ஒருத்தரை ஒருத்தர் தொட்டு பேசக்கூடாதுன்னு எல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. மேற்கத்திய கலாச்சாரத்துல அல்லது இன்றைய நவீன உலகத்துல ஒருத்தரை கட்டி பிடிக்கிறதோ அல்லது ஆறுதலா கை குலுக்கிறதோ ஒரு சாதாரண அன்பின் வெளிப்பாடு தானே. பொதுவா பாக்கும்போது அப்படிதான் தோணும். இதெல்லாம் தடை செய்யறது ஒரு சிறைச்சாலை மாதிரி இருக்காதா? இது ஒரு பெரிய கண்ணோட்டத்துல பார்த்தோம்னா, தியான மையம் அப்படிங்கிறது அன்ப பரிமாறிக்கிற ஒரு சமூக கூடம் கிடையாது. அது ஒரு மருத்துவமனை. ஓ, சாதாரண கிளினிக் இல்ல, பெரிய மருத்துவமனைன்னு சொல்றீங்களா? ஆமா, அங்க சாதாரண சிகிச்சை நடக்கல, மிக ஆழமான மன அறுவை சிகிச்சை நடந்துட்டு இருக்கு. மனிதர்கள் பல பிறவிகளாகவோ அல்லது பல வருஷங்களாகவோ சேர்த்து வச்சிருக்க மன வலிகளை, வெறுப்புகளை, ஆசைகளை, ஏதாவது சங்காரங்களை வேரோட பிடுங்கி எரியாங்க வராங்க. சரி. அந்த அறுவை சிகிச்சை நடக்கும்போது ஒருத்தரோட மனசு எந்த அளவுக்கு மென்மையா எளிதில் பாதிக்கப்படக்கூடிய நிலையில இருக்கும்னு கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்க. இப்போ புரியுது. ஒரு ஓபன் ஹார்ட் சர்ஜரி நடக்கும்போது அந்த அறை எவ்வளவு கிருமி நீக்கம் செய்யப்பட்டிருக்கணும், எவ்வளவு பாதுகாப்பா இருக்கணும்னு சொல்லுவாங்கல்ல, அது போலவா? எக்ஸாக்ட்லி அதேதான். இப்போ தொடுதல் அப்படிங்கிற விஷயத்துக்கு வருவோம். தொடுதல் ஒரு மிக வலுவான உணர்வு. ஆமா, கண்டிப்பா. ஒரு மாணவர் தன் உள்ள இருக்கிற பழைய வலிகளை நினைச்சு அழுதுட்டு இருக்காருன்னு வச்சுப்போம். நீங்க பரிதாபப்பட்டு அவர் தோள்ல கை வச்சு ஆறுதல் சொல்றீங்க. இது நம்ம சாதாரண உலகத்துல செய்யறது தானே. ஆனா தியானத்தின் போது நீங்க அவரை தொடுற அந்த வினாடி மாறா எனப்படும் காம உணர்வுகளோ அல்லது தீய உணர்வுகளோ தூண்டப்பட வாய்ப்பு இருக்கு. அட, ஒரு சின்ன தொடுதல் அவ்வளவு பாதிப்பை ஏற்படுத்துமா? ஆமாங்க. அது மட்டும் இல்லாம தியானத்தோட முழு நோக்கமே தங்களுக்குள்ள நடக்கிற உள் மாற்றங்களை விழிப்புணர்வோட கவனிக்கிறது தான். நீங்க அவங்கள தொடும்போது அவங்களோட கவனம் அவங்களுக்குள்ள இருக்கிற உண்மையிலிருந்து விலகிடும். நம்ம தொடுதலின் மேல திரும்பிடுது. சரியா சொன்னீங்க. அப்படியென்றால் நம்முடைய அன்பான ஒரு தொடுதல் கூட அவங்களோட தியானத்தின் நோக்கத்தை, அந்த அறுவை சிகிச்சையை தடுத்து நிறுத்திடும். இது உண்மையிலே ஆச்சரியமான விஷயம்தான். 2 பேர் சாதாரணமா பேசிக்கிட்டாலோ அல்லது கண்களை பார்த்து புன்னகைச்சு உணர்வுகளை பகிர்ந்துகிட்டாலோ மனசின் ஆழத்துல உள்ள பழைய பழக்கங்கள் மீண்டும் தூண்டப்படலாம். அதனாலதான் வார்த்தைகளுக்கோ அல்லது தொடுதலுக்கோ அங்க இடமே இல்ல. மாணவர்களுக்கு ஒரு உதவி தேவைப்பட்டா தூரத்துல இருந்து புன்னகையோட கைக்குப்பி வணக்கம் சொல்றதே சிறந்த சேவைன்னு கோயங்கா சொல்றாரு. ரொம்ப அழகான விளக்கம். அத்தோடு மையங்கள்ல பஞ்ச சீலங்களை, அதாவது 5 ஒழுக்கு விதிகளை மிக கண்டிப்பா பின்பற்றணும். அதைவிட முக்கியம், மாணவர்களால் வழங்கப்படுற நன்கொடை, அந்த தானம் மிக சரியா பயன்படுத்தப்படணும் அப்படிங்கிறதுல மையங்கள் காட்டுற தீவிரம் ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். இந்த நன்கொடையை பயன்படுத்துறத பத்தி பேசும்போது புத்தரோட காலத்துல நடந்த ஒரு சுவாரஸ்யமான கதை எனக்கு ஞாபகம் வருது. என்ன கதை அது? ஒரு செல்வந்தரான மன்னர் புத்தரோட பிரதான சீடரான ஆனந்தரை சந்திக்கிறார். அந்த மன்னர் ஆனந்தருக்கு 500 புதிய ஆடைகளை வழங்குறாரு. ஓ, 500 ஆடைகளா? ஆமா. உடனே மன்னருக்கு ஒரு சந்தேகம் வருது. ஏற்கனவே உங்களிடம் ஆடைகள் இருக்க, இத்தனை புதிய ஆடைகளை நீங்க என்ன செய்வீங்கன்னு கேக்குறாரு. அதுக்கு ஆனந்தர், பழைய ஆடைகள் கிழிந்தவுடன் இந்த புதிய ஆடைகளை பிக்குகள் பயன்படுத்துவாங்கன்னு சொல்றார். அது சரி, அப்புறம்? உடனே மன்னர், அப்படியானால் அந்த பழைய ஆடைகளை என்ன செய்வீங்கன்னு கேக்குறார். ஆனந்தரோட அந்த பதில் சாதாரணமானது கிடையாது. அது முழு தம்மத்தோட பொருளாதாரத்தை விளக்குது. அவர் என்ன சொன்னார்? ஆனந்தர் சொல்றார், பழைய ஆடைகளை நாங்க படுக்கை விரிப்பா பயன்படுத்துவோம்னு. மன்னர் விடல. அந்த விருப்பம் கிழிஞ்சா என்ன செய்வீங்கன்னு கேக்குறாரு. அதுக்கு ஆனந்தர் என்ன சொன்னார்? அத கால் துடைப்பானா மாத்துவோன்னு சொல்றாரு. அதுவும் தேய்ந்து போனா என்ன செய்வீங்கன்னு மன்னர் மீண்டும் கேட்க, அத சிறு சிறு துண்டுகளா வெட்டி அரைச்சு களிமண்ணோட ஒரு கலவையா மாத்தி சுவத்துல பூசுறதுக்கு பயன்படுத்துவோன்னு ஆனந்தர் பதிலளிக்கிறார். அடடே! அதாவது மன்னர் கொடுத்த ஒரு ஆடை கடைசியில சுவரின் ஒரு பகுதியா மாறுற வரைக்கும் அதோட முழு பயன்பாட்டையும் எட்டும் அப்படிங்கறத அவரு உணர்த்துறார். இது ஒரு அற்புதமான கதைங்க. நன்கொடைனா என்ன, அதை எப்படி மதிக்கணும் அப்படிங்கறத இது ரொம்ப ஆழமா விளக்குது. ஆமா, கண்டிப்பா. தியான மையத்துக்கு வர்ற ஒவ்வொரு பைசாவும் யாரோ ஒருத்தர் தம்மத்தின் மேல வச்சிருக்க அளவற்ற நம்பிக்கையாலும் நன்றி உணர்வாலும் கடினமா உழைச்சு கொடுத்தது. அது ஒரு சாதாரண பணம் கிடையாது. அது பலரோட தியாகம். உண்மைதான். ஒரு தம்ம சேவகர் அதை செலவு செய்யும்போது இது எனக்கானதில்ல, இது தம்மத்திற்காக கொடுக்கப்பட்டது அப்படிங்கிற விழிப்புணர்வோட இருக்கணும். ஒரு தட்டு உணவு வீணாக்குனா கூட அது அந்த பணத்தை கொடுத்தவருக்கும் செய்யற துரோகம், அந்த பணத்தை நம்பி மையத்துக்கு வரவிருக்க எதிர்கால மாணவர்களுக்கும் செய்யற துரோகம்.
பாத்தீங்கன்னா நடத்தை விதிகள்ல பண விஷயங்கள்ல ஏன் இவ்ளோ கராரா இருக்காங்க அப்படிங்கறதன் பின்னாடி உள்ள தர்க்கம் இப்போ நல்லா புரியுது. ஆமா, ஆனா இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கு. என்னல அது? கத்துக் கொடுக்கிற தியான முறையிலையும் எந்த ஒரு சிறு மாற்றமும் செய்யக்கூடாது அப்படிங்கறதுல கோயங்கா அவர்கள் ரொம்ப பிடிவாதமா இருக்கார். ஆமா, நானும் கூட அந்த புத்தகத்துல படிச்சேன். உதாரணமா விபசனா தியானத்தோட யோகா, ரேக்கி, மந்திரங்கள் அல்லது வேற எந்த தியான முறைகளையும் கலக்கவே கூடாதுன்னு ஒரு கடுமையான எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு. நிச்சயமா. இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும்னா, ஒரு மாணவர் தியானத்தின் போது வலியால துடிச்சிட்டு இருந்தப்போ அவருக்கு சக மாணவர் ரெய்கி செஞ்சு வலிய போக்க முயன்றத கோயங்கா மிக கடுமையா கண்டிச்சிருக்கார். இதை நாம நடைமுறையில சிந்திச்சு பார்ப்போம். இப்போ ஒருத்தருக்கு தலைவலினா 2 வெவ்வேறு மருந்துகளை சேர்த்து சாப்பிட்டா சீக்கிரம் குணமாகும்னு நம்ம நினைக்கிறது இல்லையா? ஆமா, அப்படி நினைக்கிறது இயல்புதான். அதுபோல தியானத்தோட ஒரு அமைதியான மந்திரத்தை சேர்த்தா அந்த மாணவர் சீக்கிரம் அமைதி அடைவார் அல்லவா? இதுல ஏன் இவ்ளோ பிடிவாதம்? இது ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி எழுப்புது. பலரும் தியானம்னாலே மனசை அமைதிப்படுத்துறது மட்டும்தானே தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஓ, அது தப்பா? தியானம்னா மன அமைதிதான். அதனாலதான் எந்த வழியில செஞ்சால் என்னன்னு நினைக்கிறாங்க. ஆனா விபஸ்ஸனா அப்படிங்கிறது வெறுமனே மன அமைதிக்கான பயிற்சி கிடையாது. அது ஒரு ஆழமான சுத்திகரிப்பு முறை, பியூரிஃபிகேஷன் ப்ராசஸ். சரி. நீங்க ஒரு மந்திரத்தை திரும்ப திரும்ப சொல்லும் போதோ அல்லது ஒரு உருவத்தை மனக்கண்ணுல நினைச்சு தியானம் செய்யும் போதோ என்ன நடக்குது தெரியுமா? மனசு ஒருமுகப்படும், அமைதியடையும் இல்லையா? மனம் ஒருமுகப்படும். ஆனா அது எப்படி ஒருமுகப்படுது அப்படிங்கிறது தான் கேள்வி. மந்திரங்கள் மனசின் மேற்பரப்புல ஒரு செயற்கையான அதிர்வை உருவாக்குது. ஆர்டிஃபிஷியல் வைப்ரேஷன் சொல்றீங்களா? ஆமா, இது உங்களுக்கு ஒரு தற்காலிகமான போதையையோ அல்லது அமைதியையோ கொடுக்கலாம். ஆனா உங்க மனசின் ஆழத்துல உள்ள உண்மையான பிரச்சனை என்ன? ஆழத்துல ஆத்திரமும் பயமும் கொதிச்சிட்டு இருக்கும். எக்ஸாக்ட்லி. நீங்க அந்த உணர்வுகளை நேரடியா எதிர்கொள்ளாம ஒரு மந்திரத்தை சொல்லி அதன் மேல ஒரு போலி கவசத்தை போடுறீங்க. நோயின் அறிகுறிய ஒரு வலி நிவாரணி மாத்திரை கொடுத்து மறைக்கிறீங்க. நோய வேரோட குணப்படுத்தல. அப்படி என்றால் நீங்க மந்திரங்களை சேர்க்கும்போது உங்க சொந்த உடம்புலயும் மனசுலயும் இயற்கையா என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கறத உங்களால உணர முடியாம போயிடுது. மிக சரியா புரிஞ்சுக்கிட்டீங்க. விப்பசனா அப்படிங்கிறது இயற்கையான உள்ளதை உள்ளபடி ஆழமா உணர்ற ஒரு முறை. அதான் யதா பூதா, உள்ளதை உள்ளபடி. ஆமா, உடம்புலயும் மனசுலயும் எழும் இயல்பான உணர்வுகளை, அது வலியா இருந்தாலும் சரி, இன்பமா இருந்தாலும் சரி, எந்தவித செயற்கை கவசமும் இல்லாம ஒரு சார்பற்று கவனிக்கணும். எக்வானிமிட்டின்னு சொல்ற சமநிலையில கவனிக்கணும். கரெக்ட். நீங்க ரேக்கியோ அல்லது வேற ஒரு முறையோ பயன்படுத்தும் போது இயற்கையான விதிய மாத்தி செயற்கையான ஒரு குறுக்கீடை ஏற்படுத்துறீங்க. இது விபஸ்ஸனாவோட அடிப்படைக்கே எதிரானது. ஆனா இதுக்காக அதை முழுமையா தடை செய்யணுமா? வரலாற்று ரீதியா பாத்தீங்கன்னா புத்தருக்கு பின் 500 வருஷங்கள்ல இந்தியாவுல விபஸ்ஸனா முற்றிலும் அழிஞ்சு போனதுக்கு காரணமே இந்த கலப்படங்கள் தான். ஆச்சரியமா இருக்கு, ஒரு சின்ன கலப்படம் தியான முறையே அழிச்சிடுமா? வரலாற்றுல அதுதான் நடந்தது. ஆள் ஆளுக்கு தங்களுக்கு பிடிச்ச சடங்குகளையும் தத்துவங்களையும் மந்திரங்களையும் விபஸ்ஸனாவோட கலக்க தொடங்குனாங்க. ஓஹோ. முடிவுல அந்த தூய்மையான உள்ளத உள்ளபடி பாக்குற தியான முறை அதோட தன்மையை இழந்து வெறும் மத சடங்கா மாறி அழிஞ்சு போச்சு. அடப்பாவமே. அதனாலதான் கோயங்கா அவர்கள் இதை எந்த கலப்படமும் இல்லாம தூய்மையா காப்பாத்துங்கன்னு திரும்ப திரும்ப வலியுறுத்துறார். தூய்மைதான் விபஸ்ஸனாவோட உண்மையான பலம். ஆக இதோட உண்மையான அர்த்தம் தான் என்ன? ஒரு தூய்மையான அறிவியலை ஃபார்முலாவை மாத்திடாம அப்படியே அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்ல ஒரு வலிமையான அமைப்பு தேவை, தலைவர்கள் தேவை. கண்டிப்பா தேவை. ஆனா விபசனா அமைப்புல தலைமை அல்லது பதவி அப்படிங்கிறதுக்கான அர்த்தமே முற்றிலும் தலைகீழா இருக்கே. எப்படி சொல்றீங்க? கார்ப்பரேட் உலகத்துல பதவி உயர்வு அப்படிங்கறது அதிகாரத்தின் அடையாளம். ஒரு மேலாளராகவோ அல்லது இயக்குனராகவோ ஆகிட்டா தனக்கு கீழே பலரை கட்டுப்படுத்தலாம், தனக்கு தனி மரியாதை கிடைக்கும்னு ஒரு எண்ணம் வரும். அது கார்ப்பரேட் உலகத்துல சகஜம் தானே. ஆனா இங்க பாத்தீங்கன்னா ஒரு உதவி ஆசிரியரா மாறுறது அப்படிங்கிறது ஒருத்தரோட சுய அடையாளத்தையும் முற்றிலுமா அழிக்கிறதுக்கு சமமா இருக்கே. ஈகோ இல்லாம ஒரு தலைமையால எப்படி செயல்பட முடியும்? கார்ப்பரேட் உலகத்துல ஈகோ அப்படிங்கிறது ஒருத்தரை மேல கொண்டு செல்ல உதவுற ஒரு ஏணியா, ஒரு கருவியா பார்க்கப்படுது. ஆமா, உங்க ஈகோ எந்த அளவுக்கு பெருசா இருக்கோ அந்த அளவுக்கு நீங்க ஆதிக்கம் செலுத்துவீங்க. ஆனா தம்ம வழியில ஈகோ அப்படிங்கிறது உங்களை அதல பாதாளத்துல தள்ளக்கூடிய ஒரு கொடிய விஷம். அப்போ பொறுப்புகள் கொடுக்கப்படுறதே இல்லையா? தியான மையங்கள்ல பலருக்கு உதவி ஆசிரியர்கள், அறங்காவலர்கள்னு பொறுப்புகள் வழங்கப்படுது. ஆனா அந்த பொறுப்புகள் அதிகாரம் செலுத்துறதுக்கானவே கிடையாது. அப்புறம் எதுக்காக? உன் தலைய வெட்டி கீழே வச்சுட்டு என்னுடன் வா அப்படிங்கிற கோயங்காவோட புகழ்பெற்ற வரிய நாம இங்க கவனிக்கணும். உன் தலைய வெட்டி கீழே வை,
இது கேட்பதற்கே கொஞ்சம் அதிர்ச்சியாவும் அதே சமயம் ரொம்ப ஆழமாவும் இருக்கே. இங்க தலை எதை குறிக்குது? இங்கே தலை அப்படிங்கிறது நான் தான் இதை செய்றேன், நான் ஒரு பெரிய ஆசிரியர்னு நினைக்கிற ஈகோ அல்லது ஆணவத்தை குறிக்குது. ஓ, அந்த அர்த்தத்துல சொல்றாரா? ஆமா, விபஸ்ஸனா கற்பிக்கிற ஆசிரியர்கள் தங்கள ஒருபோதும் ஞானிகள் என்றோ அல்லது குருமார்கள் என்றோ நினைச்சுக்க கூடாது. அவங்க வெறும் கருவிகள் மட்டுமே, இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்னு சொல்லலாம். அதாவது அவங்க மூலியமா தம்மம் பாயுது, அவ்வளவுதானே? கரெக்ட். அவங்க சயாஜி உபாக்கின் மற்றும் கோயங்கா ஆகியோர் அமைச்சு கொடுத்த தூய்மையான தம்மக்குழாய் வழியே பாயிர நீரை அடுத்தவங்களுக்கு கடத்துற ஒரு வெறும் குழாய், அவ்வளவுதான். ஆனா தியானம் நடக்கிற அறையில ஆசிரியர்கள் ஒரு உயரமான ஆசனத்துல அமர்ந்து தியானம் கற்பிக்கிறாங்க இல்லையா? ஆமா, ஆசனத்துல இருப்பாங்க. அது பார்க்கறதுக்கு அவங்க மத்தவங்களை விட உயர்ந்தவர்கள், அதிகாரம் படைத்தவர்கள் போன்ற ஒரு பிம்பத்தை தருதே. அதை எப்படி ஈகோ இல்லைன்னு சொல்ல முடியும்? வெளியே இருந்து பாக்குறவங்களுக்கு கண்டிப்பா அப்படி தோணலாம். ஆனா உண்மையான தம்ம ஆசிரியருக்கு தெரியும், அந்த ஆசனம் உயரமா அமைக்கப்பட்டு இருப்பது அந்த நபருக்காக கிடையாது. பின்ன யாருக்காக? அவர் எந்த விஷயத்த பிரதிநிதித்துவப்படுத்துறாரோ அந்த தம்மத்திற்கு கொடுக்கப்படுற மரியாதை அது. ஓ, தம்மத்துக்கான மரியாதையாதே அது. ஆமா, இப்போ ஒரு நீதிபதி இருக்கையில் அமர்ந்திருக்கும்போது அவருக்கு கிடைக்கிற மரியாதை தனிப்பட்ட அந்த மனிதனுக்குரியது அல்ல, அவர் அமர்ந்திருக்கும் அந்த சட்டத்தின் இருக்கைக்கு உரியது, இல்லையா? ஆமா, அது ஒரு பதவியின் கௌரவம். சரியா சொன்னீங்க. அதுபோலதான் இதுவும். ஒரு ஆசிரியருக்கு தான் ஈகோவை திருப்திப்படுத்திக்கணுங்கிற எண்ணமோ தற்பெருமையோ வந்துட்டா அவங்க அந்த வினாடியே தம்மத்தை கற்பிக்க தகுதியற்றவர்கள் ஆகிடுறாங்க. இந்த உரையாடல் முழுவதும் நாம பயணித்த விதத்தை பார்த்தா, சேவை அப்படிங்கிறது மத்தவங்களுக்கு நாம செய்யற ஒரு உதவி அப்படிங்கிற மேலோட்டமான புரிதலை தாண்டி அது நம்மை நாமே செதுக்கிக்கிற, நம்மளோட ஆணவத்தை அழிக்கிற ஒரு கடுமையான பயிற்சி அப்படிங்கறத ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்க முடியுது. நிச்சயமா. ஒரு தியான மையத்துல விதிகள் கடுமையா இருக்கிறதும் கலப்படம் இல்லாம தூய்மைய காக்கிறதும் எந்த ஒரு தனிமனிதனின் அதிகாரத்துக்காகவும் கிடையாது, மனித குலத்தின் ஒட்டுமொத்த நல்வாழ்வுக்காகவே இருக்கு. ரொம்ப அழகா தொகுத்து சொல்லிட்டீங்க. விபஸ்ஸனா அப்படிங்கிறது யாரையும் ஒரு குறிப்பிட்ட மதத்துக்கு மாத்துறதுக்கான தந்திரம் இல்ல. இதுல எந்த ஒரு குறுகிய வட்டமும் கிடையாது. ஆமா, அது ஒரு யுனிவர்சல் சயின்ஸ் மாதிரி. இது உலகளாவிய மனித துன்பங்களை ஒழிக்கிறதுக்கான ஒரு அறிவியல் பூர்வமான கலை. உங்களுக்குள்ள எழும் வலிகள், கோபங்கள், எதிர்பார்ப்புகள்னு அனைத்தையும் எப்படி சமநிலையோடு அணுகுவது அப்படிங்கறத கத்துக் கொடுக்கிற ஒரு வாழ்க்கை முறை. இத தியான மையங்கள்ல மட்டும் இல்லாம உங்க அன்றாட வாழ்க்கையிலையும் பொருத்தி பார்க்கணும். சரியா சொன்னீங்க. இந்த ஆழமான உரையாடலோட முடிவுல உங்களுக்கு ஒரு முக்கியமான கேள்வியை, ஒரு சோதனையை முன்வைக்கிறோம். நீங்க மத்தவங்களுக்கு செய்யற உதவியில அல்லது சேவையில மறைமுகமா ஒரு நன்றியையோ அல்லது குறைந்தபட்சம் ஒரு புன்னகையோ கூட எதிர்பார்க்கறீங்களா? உதவி செஞ்சும் அவங்க உங்களை கண்டுக்கலன்னா உங்க மனசுக்குள்ள ஒரு சின்ன சுருக்குன்னு வலி வருதா? நாளைக்கு நீங்க உங்க அலுவலகத்துல அல்லது வீட்ல யாருக்காவது ஒரு சிறிய உதவி செய்யும்போது இத சோதிச்சு பாருங்க. அந்த எதிர்பார்ப்பு, அந்த ஈகோவை மட்டும் அறுத்து எரிஞ்சிட்டு எந்த பிரதிபலனும் இன்றி தூய்மையா சேவை செஞ்சு பாருங்க. உங்க மனசின் அமைதி எப்படி அடியோடு மாறுது அப்படிங்கறத நீங்களே நேரடியா உணர்வீர்கள். இவ்வளவு நேரம் கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. இந்த தமிழ் வாய்ஸ் ரீட்ஸ் சேனல் மானிட்டைசேஷன் இல்லாம தான் நடக்குது. இந்த ஆடியோ புத்தகம் உங்களுக்கு பயன் தருது என்று நினைத்தால் இந்த முயற்சி தொடர்ந்து போக உங்க ஆதரவு மிகவும் உதவும். என்னுடைய இந்த முயற்சிக்கு நன்கொடை அளிக்க விருப்பம் இருந்தால் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கப்பட்டுள்ள UPI ID மூலம் வழங்கலாம். உங்களால் முடிந்த அளவு போதும். சிறிய ஆதரவும் பெரிய உதவிதான். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த கருத்துக்கள் அவர்களுக்கும் தேவையாக இருக்கலாம். லைக் பண்ணுங்க. உங்க கருத்துக்களை கமெண்ட்ல பகிருங்க. மனப்பூர்வமான நன்றி. நன்றி.